ஃப்ரெண்ட்ஸ், அரசு சுகாதாரத்துறையில தான் வந்து உங்களுக்கு ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. மொத்தமா வந்து ஒரு 4 விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. எக்ஸாம் அந்த மாரி எதுவுமே கிடையாது. கல்வி தகுதின்னு பொறுத்தவரைக்கும் நீங்க குறைந்தபட்சம் 8த் பாஸ் பண்ணதுலேருந்து இங்க டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் பாருங்க ரூ. 18,000 வந்து இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாரி சேலரி வந்து உங்களுக்கு வேரி ஆகும். லாஸ்ட் டேட் வந்து 24 மார்ச்க்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ, இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ சுகாதாரத்துறையில தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து வந்திருக்கு. இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்ட்டா நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதில குடுத்திருக்கிற மாரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிட்டு, எந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்ண போறீங்களோ, அந்த போஸ்டிங்கோட நேம்ல இருந்து உங்களோட நேமு, ஃபாதர் நேம், ஸோ ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், குவாலிஃபிகேஷன் இந்த மாரி வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்க வந்து செல்ஃப் அட்டஸ்டடா வந்து இணைக்கணும். அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறதையுமே இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க செல்ஃப் அட்டஸ்டடா வந்து இணைச்சு, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்டர்ல வந்து நீங்க சென்ட் பண்ண போறீங்க. ஸோ எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க சென்ட் பண்ற மாரி இருக்கும்னா, இங்கேயே வந்து பாருங்க அட்ரஸ் குடுத்துருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டத்துக்கான அட்ரஸ் குடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க நேர்ல இல்லன்னா நீங்க தபால் மூலமா நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். செல்ஃப் அட்டஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இணைச்சு இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து 24 மார்ச்க்குள்ளார நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 4 விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கேட்டகரிக்கு வந்து இப்ப நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா, ஸோ 8த் நீங்க பாஸ் பண்ணியிருந்தா இதுக்கு எலிஜிபிள். தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ரூ. 8,500 உங்களுக்கான சேலரி வந்து வரும். 45 வயசு வரைக்கும் இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ற மாரி இருந்தா, நீங்க 12த் வந்து முடிச்சிருக்கணும். அதில பயாலஜி இல்லனா பாட்னி, ஜூவாலஜி இந்த மாரி படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 10த்ல வந்து நீங்க தமிழ் லாங்குவேஜ் வந்து நீங்க பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம 12த் நீங்க முடிச்சுட்டு 2 இயர்ஸ் வந்து எம்பிஹெச்டபிள்யூக்கான கோர்ஸ் வந்து நீங்க முடிச்சவங்க இல்லனா சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடிச்சவங்க வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 14,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். 35 வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள். ஸோ அடுத்து வந்து ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா, டிப்ளமோல வந்து நீங்க ஜெனரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரியோ இல்லனா வந்து பிஎஸ்சில நர்சிங் முடிச்சவங்க வந்து இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 18,000 சேலரி வந்து வரும். 50 வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள். அடுத்து மெடிக்கல் ஆஃபீசருக்கு அப்ளை பண்ற மாரி இருந்தா, எம்பிபிஎஸ் டிகிரி வந்து நீங்க முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கணும். ரூ. 60,000 வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும். 40 வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இதில வந்து குறிப்புல வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தா உங்களுக்கு முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. கம்பல்சரி வந்து எல்லாருமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா திண்டுக்கல் மாவட்டத்தில இருந்து அப்ளை பண்றவங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மத்தபடி எல்லாருமே நீங்க வந்து எலிஜிபிள் தான். எல்லா மாவட்டத்தில இருக்கிறவங்களுமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் குடுத்துருக்காங்க. இதுக்கு விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.